எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கென்று மகிமையான ஆலயங்களை நீர் எழுப்பி கொடுக்கிற மேலான தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேஷ்மாய் கத்தாவே, கோபாலசமுத்திரம் கிராமத்திலே ஆண்டவர் கட்டி எழுப்பின யோவான் சுவிசேஷகனின் ஆலயத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தின் 91வது பிரதிஷ்டை பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக ஆயத்தப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய நற்செய்தியை கேட்பதற்காக ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நற்செய்தி கூட்டத்தை ஆசீர்வதியும். செய்தி கொடுக்கின்ற நம்முடைய பிள்ளையை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை சிறப்பாக ஆயத்தம் செய்திருக்கின்ற அருமையான திருச்சபையின் பிள்ளைகள், அவர்களை வழிநடத்தின அருமையான சபை ஊழியர், திருச்சபையின் குடும்பங்கள், சபை ஊழியருடைய குடும்பம் அனைத்தையும் ஆண்டவர் தாமே இம்மட்டும் நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கின்ற எங்களுடைய சேகரத்தின் பல்வேறு சபைகளிலிருந்து வந்திருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்போடு அழைத்திருக்கிறார்கள். எல்லாரும் உற்சாகமாக இந்த இடத்துல உடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இசை மீட்டுகின்ற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் நாங்கள் நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாம்போல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்களே, எல்லாரும் ஒரு பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். சரியா? என்ன, எங்கே வந்திருக்கிறோம்? பண்டிகை நாட்களை கொண்டாட வந்திருக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது. நாகம் புஸ்தகத்தில், அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. சொல்லுங்க, துஷ்டன் இனி உன் வழியா கடந்து வருவதில்லை. ஏன் கடந்து வர மாட்டான்னா, முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பண்டிகை நாள் என்பது மகிழ்ச்சியின் நாட்கள். அந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த பண்டிகை நாட்கள், இன்னைக்கு நீங்கள் முதல் நாள் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறீங்க, தொடர்ந்து உள்ள நாட்கள் நீங்கள் ஆசரித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பங்கு பெருசா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற பங்கு பெருசா இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. இருக்கிற இடத்துல ஒருவரும் கண்ணை மூட வேண்டாம். அப்படியே வலது கையை மாத்திரம் நல்ல உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாருடைய கைகளும் உயர்த்தி தேங்க்யூ லார்ட். ஒரு பழைய பாடல்ல அப்படி சேர்ந்து ஒரே ஒரு ஸ்டான்ஸாவும் மாத்திரம் சேர்ந்து பாடலாமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லை யாவும் தொலைத்தீரே. ஆசையா சொல்லுங்க, எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லை யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் யமையும் ஈட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது அழகா சொல்லுவார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி
எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்ம துதி அவரையே தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தா போதுங்க, போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். தெரிந்த 1-2 பாடலை கைகளை தட்டி பாடப்போ நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆரம்ப நாட்களில் நல்ல கைகளை தட்டி தெரிஞ்ச பாட்டு தான் பாட போறோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாம் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியத்தில் 91வது பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த 91வது பண்டிகை எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட பண்டிகை நாட்களில் நம்ம ஆசரிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்துட்டா சும்மா போக மாட்டேயா அப்படி சொல்லிட்டு போகணும். ஆமென். சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன செய்ய மாட்டேன், சும்மா போக மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்கிறது ஆலயம் கர்த்தருடைய சம்பூர்ணத்தினால் நிறைந்திருக்கிறது. என்னது சம்பூர்ணம், அங்க ஒண்ணுமே குறைவு கிடையாது. ஆமா, பாம்பு இப்படி பார்க்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம். கொஞ்சம் 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 தேவ சமூகத்துல ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நான் அவங்க கூட என்னைய பழக்குவித்த ஒரு அருமையான ஊழியர் உண்டு. ஆமா, முதல்ல ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து மக்களுடைய மாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமா, அவருடைய மூத்த மகள் லீனா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. ஒரு 30 வயது வரைக்கும் அவங்களுக்கு வரன் கிடைக்கலன்னா அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு வீடு, கல்யாண வீடு அமையல, மாப்பிள்ளை அமையல. அதனால ஒரு ஊழியர் வரும்போது ஒரு நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆல்டரை பார்த்து உனக்கு வேண்டிய எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு வேண்டிய எல்லாம் எங்க இருக்கு? ஆமா, ஆல்டரை பார்த்து இங்க இருக்கு. இப்படி சொன்ன உடனே இவருக்குள்ள ஒண்ணு கிளிக் அடிச்சிருக்கு. அப்ப என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் எங்கேயா இருக்கான்? அல்லேலூயா. நமக்கு சிரிப்பா தெரியலாம். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு வந்துட்டாராம். ஆல்டர்ல குஷன் போட்டிருப்பாங்க பாருங்க, அதுல முழங்கால நின்னு பைத்தியம் பிடிச்சவர் போல என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமவனே வா வா அப்படின்னு சொல்லி சத்தமாய் ஜெபம் பண்ணிட்டு முடிக்கவும் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிட்டாங்க. சர்வீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார். 10வது நாள் ஒரு அருமையான மணமகனை கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் இன்னைக்கும் சொல்லுவார், எனக்கு வேண்டிய எல்லாம் அங்கதான் இருக்குன்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து பாடுவோமா? உமக்கு நன்றி, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. தேங்க்யூ லார்ட். நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாம் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியத்தில் இன்னொரு விசை. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாம் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ, அனுதின ஜீவியத்தில். இதுவரை பாதுகாத்த ஆண்டவர் 91வது பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. இனி உள்ள நாட்களும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நடத்துவாராக. இந்த பண்டிகை நாளின் பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் அன்பின் கயிர்களால் கட்டுங்கள். கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணில் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை தோத்தரி, பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என்
படகிலே படுத்து உறங்கினாலும் என் வாழ்க்கை படகுல கர்த்தர் என்னோடு கூட பயணிக்கிறார், நம்மோடு கூட பயணிக்கிறார். அலை வந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாய் கைகளை தட்டி பாடலாமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலோ கடலையும் காற்றையும் அமர்த்தி அம்மை காப்பாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலோ கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலோ காற்றையும் கடலையும் அமர்த்தி அம்மை காப்பாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆமென் ஆண்டவரே. யோர்தான் போன்ற பிரவாகம் வந்தாலும் யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் கர்த்தர் என் பட்சத்தில் உண்டு, நான் யோர்தானை கடப்பேன். சொல்லுவோமா? நல்ல கை தட்டி. யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன் என்றென்றுமாய் வாழுவோம். யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன் என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் முடிந்து கொண்டிருக்கிறது. காலம் சமீபம். கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரம். நடக்கிற நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்தால் இயற்கையானது தன் வேலையை காட்டிக் கொண்டிருக்கிறது. நாடுகளுக்கு நாடுகளிடையே சமாதானம் இல்லை. போகிற போக்கை பார்த்த சீக்கிரத்திலே மத்திய ஆகாயத்திலே கர்த்தர் வரப்போகிறார். பத்வான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தாரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தாரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. ஆமாம், ஏசாயா தீர்க்கன் 43வது அதிகாரத்தில் அழகா எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கிற ஜனக்கூட்டமாய் கர்த்தர் நம்மளை இந்த பட்டணத்துல உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயாவா. ஆமென். அந்த சந்தோஷத்தோடு கூட பாடுவோமா? நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அல்லேலூயா. கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார்.
அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. சேர்ந்து பாட போகிறோம். செங்கடலை பிரித்தார், யோர்தானை பிளந்தார், எரிகோவை இல்லாமலே போக பண்ணினார், பலத்த ராஜாக்களை சங்கரித்தார். அவர் கிருபை நம்மோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். சேர்ந்து பாடுவோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடலை பிரித்தார், எகிப்தின் சேனைகளை, பார்வோனின் சேனைகளை செங்கடலிலே மூழ்கடித்து போட்டார். ஏன்? நமக்கு எதிராய் வரக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்றது நல்ல சந்தோஷமாய். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாக்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாயா, தயவாய் மாதயவாய். நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. Thank you Lord. மரணத்தை நீக்கிய ஜீவனை கொடுத்தார். உமக்கு நன்றி. மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்லலாமே. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. பாதிரத்தோர்க்கு ஈந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியாயா, சுவிசேஷ ஒளியாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நம்மை உயர்த்தினார். பாவிகளாயிருந்த நமக்காக அவர் மரியானார். ஒரு சிநேகிதனுக்காக, நண்பனுக்காக ஒருவன் மரிக்க முடியுமார். ஆனால் ஆண்டவரோ, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம் மேலுள்ள அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். சொல்லுவோமா? உயிர்ப்பித்தை உயர்த்தினார், மறைவுடன் சுதந்திரராயிருக்க.
மட்டும் நடத்தி இருக்கிற ஆண்டவர் இன்னமும் நடத்தவர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பழைய பாடல சேர்ந்து பாடமா, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. தெரிந்த ஒரு பழைய பாடல். எல்லாருமாய் கரங்களை தட்டி நம்ம பாடலாம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை. இந்த பாட்டெல்லாம் தெரிந்தன. சூப்பர். அப்ப என்னோட சேர்ந்து பண்ணல. அதுக்கு முந்தின பாட்டு தெரியாதோ? நன்றியால் பாடிடுவோம். தெரியுமா? பாம்புல கதறிய பின்ன அப்படி இருக்கப்படாது. கையை தட்டி நல்லா பாடணும். சரியா? சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ நாடு, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பகராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பகராதே, விசுவாசியே நீ கலங்காதே. செய்வார். சபையே கிரியை செய்வாய், பெருகிடுவாய். சபையே கிரியை செய்வாய், பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைத்திடர் புரிவாய். தலைமுறையாய் தலைத்திடர் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தார் நீதிமான், நீ பிழைப்பார். விசுவாசித்தார் நீதிமான், நீ பிழைப்பார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், கர்த்தரை நீதியாக எண்ணினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வார்த்தை வாய்க்கப்படினார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. மோசேயோடு கர்த்தர் இருந்தார், பெரிய காரியம் செய்யாமல் காட்டினார். என்னோடு கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். சொல்லி பாடுவோமா? பெஞ்சமினி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் மரணே. பெஞ்சமினி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் மரணே. தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவரை நோக்கி பார்க்கிறவனுடைய முகங்கள் பிரகாசமாயிருந்தது. வெட்கப்பட்டு போக மாட்டான். விசுவாசத்தால் நீதிமான், நீ பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான், நீ பிழைப்பான். ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அத்தனை வாக்குத்தத்தங்களும் எனக்காகவே சொல்லப்பட்டது. அப்படி சொல்லி பாடுவோமா? ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்களுக்கு முன்னாடி எப்பவுமே பாருங்க கன்வென்ஷன் கூட்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஏன் 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 பண்டிகை நாட்களை ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆசரிக்கும்படியாகவே. ஆமென் அல்லேலூயா. கொஞ்சம் இடமெல்லாம் ஒரு 10 நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவரே காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். தெரிந்த ஒரு பாடலை சொல்லி ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவர். அந்த சிந்தையோடு கூட வருத்தத்தோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இதுதான் இப்படித்தானோ எத்தனையோ பண்டிகையை கொண்டாடியாச்சு, இந்த பண்டிகையாவது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு பண்டிகையின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த சிந்தையோடு காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையா ஆசையாய் காக்கும் கரங்கள் உண்டன காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தைகளும் அவமானங்களும் தான் என் வாழ்க்கையா. என்னைக்கு நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேனோ நான் படுகிற பாடுக்கு நான் வெளியே ஒண்ணு சொல்ல முடியல. என் குடும்பம் என்னை வித்தியாசமா பார்க்குது, என் உறவுகள் என்னை அவமானமா தீட்டா பேசுறாங்க. அப்படி சொல்லி வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் நம்மை ஒரு நல்ல வழியாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிற அர்த்தம். சோதனைகளும் பாடுகளும் நம்மை வேதனைகளும் நம்மை வீழ்ந்து போகும்படிக்கு அல்ல, உயர்த்தும்படிக்குத்தான். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசு. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாமே, ஒரு 10 நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே கண்களை மூடி நம்புவேன் இயேசு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மாறி போகிற தேவன் அல்ல, அவர் மாறாதவர். ஓ நம்புவேன் இயேசுவை. எனக்கு முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பண்டிகை நாட்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறவர். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். ஆத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. நம்புவேன். எல்லா கையை உயர்த்தி ஒருவர் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாருடைய கைகளையும் ஆமென். என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஓ இயேசுவை நம்புவேன் இயேசுவை.
மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலோ அத்தி. என் கையின் பிரயாசத்துல ஒண்ணுமில்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். உனக்கு ஒரு பண்டிகை தேவையான மத்தவங்க சொல்லலாம், இல்ல ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். மரம் துளிர் எல்லாரும் ஆசையோடு கூட ஆண்டவரே முதலச்சாலோ கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு கை உயர்த்தி நம்புவேன். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே நீரே எனக்கு போதுமானவர், என்னை இதுவரைக்கும் தாங்கி நடத்தினவர் நீரே. என் வழியிலே ஆண்டவரே வித்தியாசமான பாதைகள் வந்த பொழுது என்னை தூக்கி சுமந்தவர் நீரே. ஆண்டவரே உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல தகப்பனை தன் பிள்ளையை தூக்கி சுமந்ததை போல, தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமந்ததை போல நீங்க தான் என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இதுவரைக்குமா 90 வருஷங்கள் பண்டிகை கொண்டாடி இருக்கிற எங்கள் முன்னோர்களோடு இணைந்து இந்த நாளிலும் பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அப்படியே வலது கையை உயர்த்தி எல்லாருமாய் ஆண்டவரே உங்க சந்நிதியிலே வந்து நிற்பதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறீங்களே, எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களே, இதுவரையிலுமே நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வாயை திறந்து எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆமா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட தேங்க்யூன்னு சொல்றீங்க, தேங்க்ஸ் சொல்றீங்கல்ல, இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கடந்த பண்டிகை நாட்களில் எத்தனையோ பேர் நாங்க பார்த்திருப்போம், இன்றைக்கு அந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாட்களில் அவங்க இருக்காங்களோ இல்லையோ தெரியல. என்ன இதுவரைக்கும் இங்க தாங்கினீங்களே, என்ன இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. பகல வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு 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 உமக்கு துதி செலுத்துக சொல்லுங்க. வாயை திறந்து எல்லாருடைய வாயும் ஆண்டவரே உமக்கு நன்றி. இதுவரையிலுமாய் நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாத்தீங்களே, இதுவரையிலுமாய் வழியிலே சோர்ந்து போகாதபடிக்கு பாதுகாத்தீங்களே, அழுது கொண்டிருந்த பொழுதெல்லாம் அழாதேன்னு சொல்லி கண்ணீரை துடைத்தீங்களே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாழ்க்கையில நெருக்கப்பட்டு போன நிலைமையில ஆண்டவரே சபையில இருந்து நடுவில் இருந்து ஆலயத்துக்கு வந்த பொழுது வார்த்தைகளை கொண்டு தேற்றினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர்
அவசியம் இல்லை. தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன், ஆலயத்தின் சம்பரணத்தினால் கர்த்தரனை திருப்திப்படுத்துவார் சொல்லி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க பாதபடியிலே வருவதற்கு உதவி செய்ய, உங்க ஆலயத்தின் சம்பரணத்தினால் என்னை திருப்திப்படுத்துகிறவர், இந்த பண்டிகை நாட்களின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடியே நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறவர். உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். நீ துதிக்கு பாத்திரர், நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நீ தூயாதி தூயவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தார் என்றும் பாடு. நல்ல கை தட்டி நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தார் என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ள எல்லாம் சொல்லுங்க ஆமென். வல்லவர் நல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தார் என்றும் பாடு. இன்னொரு விசை நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தார் என்றும் பாடு. செங்கடல் செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ, சேருவாய் நீளரோண்டு. வாயை திறந்து சொல்லுங்க. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ, சேருவாய் நீளரோண்டு. ஆடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கீழே போடுவோம். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கீழே போடுவோம். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தார் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தார் என்றும் பாடு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. என்னுள்ளம் தேவனால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. பொங்கி வழியுதே, என்னுள்ளம் தேவனால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, உமக்கு நன்றி அப்பா. எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற பொழுது, காணியாட்சிக்கு புறம்பா கடந்த நம்ம, சுதந்திர விதத்துக்கு புறம்பா கடந்த நம்ம, தேவன் இல்லாது கடந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் தம்முடைய மந்தையிலே சேர்த்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறாரே. நன்றி சொல்லி கையை தட்டுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே வலது கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி இடது கையை மார்பில வைத்துக் கொண்டு, சின்னம் சீருவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும். ஆசையா சொல்லுங்க பார்க்கலாம். சின்னம் சீருவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும். தமது ஜீவனை தமது ஜீவனம் எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று. ரெண்டு கை உயர்த்தி ஆனந்தமே
சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் அப்பா. இதற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களை கிருபையாய் கூட்டி தந்தீங்கப்பா. இந்த பண்டிகை நாட்களை காணும்படியான கிருபையை தந்தீங்க. நிச்சயமாகவே எதிர்பார்ப்போடு உங்க சமூகத்துல வரக்கூடிய பிள்ளைகளை யாவரையும் கர்த்ததாமே நேர்த்தியாய் நிரப்பி நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தோடு கூட மீதமுள்ள நேரங்களை உடைய கரங்களில் கொடுக்கிறோம். கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தும். கனமும் துதியும் புகழும் உமக்கு மாத்திரம் உரியது. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாமே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு மனமகிழ்ச்சியினால், அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய அருமையான திருச்சபையின் 91வது இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாட்களை ஆசரிக்கிற இந்த பண்டிகை நாட்களிலே உங்கள் மத்தியிலே இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்போடு கூட அழைத்த அருமையான சேகர குருவானவர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல் இந்த திருச்சபையின் சபை ஊழியராக இருக்கக்கூடிய அருமையான ஐயாவுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை ரொம்ப அருமையாக எங்களை அழைத்து எப்படியாகிலும் இந்த கிராமத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த அருமையான சகோதரி ஜென்சி அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எதனால சந்தோஷமா இருக்கிறீங்க? 91வது இந்த பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், வேகமாக ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம், கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். எத்தனை பேர் நிஜம் டிவி பார்க்குற ஆட்கள் இதில்? யார் வீடுகளுக்கெல்லாம் வருது? இத்தனை பேருக்கு வருதா? சூப்பர். கர்த்தர் நல்லவர். ஆமாம், தொடர்ந்து தொலைக்காட்சி ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். வேகமாக நம்ம தியானிச்சுட்டு கடந்து செல்லலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க. மைக்கில் வாசிப்பாங்க என்னம்மா? சரி, நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிடுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. இந்த 91வது பண்டிகை ஆசரிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அதுதான். மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலேயும், இந்த முதல் நாளிலே வந்திருக்கிற உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் தேசத்தின் மேல் மழையை கொஞ்சம் பேசணும். சரியா? ஆமாம், நான் என்ன கேட்குறேனோ டக்குன்னு பதில் வரணும். சரியா? ஆமாம், ஆலயத்தில் வந்து அப்படி பேசாமல் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமாம், பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே வார்த்தை வரும் பொழுது அதுக்கு நம்ம ரிப்ளை என்ன செய்யணும்? அதுவும் சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் என்ன பேச்சு பேசுகிறோம்? ஆமாம், வீட்டில் ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னால் பதிலுக்கு 9. நான் இது வரைக்கும் 7 தான் கேள்விப்பட்டிருக்கேன். கோபால சமுத்திரத்தில் 9 பேசுவீங்களா? சரி, நீங்கள் 9 பேசாண்டா, நான் என்ன கேட்குறேன்னு அதுக்கு 1 மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் மழையை என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். சூப்பர்.
இப்படி வந்தீங்கன்னா வேகமா போயிடலாம். மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். ஏன் மழை பெய்ய வேண்டும்? ஏன் மழை ஏன் பெய்ய வேண்டும்? மழை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துருங்க, 2வது பக்கத்தில் இருக்கிறது. ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நல்லா சொல்லுங்க, இன்னும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இன்னும். முதல்ல இன்னும் உண்டாகவில்லை. இரண்டாவது என்ன சொல்லுங்க? இன்னும் முளைக்கவில்லை. இன்னும் உண்டாகவில்லை, இன்னும் முளைக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஏன் இன்னும் உண்டாகவில்லை, ஏன் இன்னும் முளைக்கவில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியா வாசிங்க. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் இன்னும் பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணவில்லை. மழை பெய்யல, அதனால உண்டாகல. மழை இன்னும் பெய்யல, அதனால இன்னும் என்ன செய்யல, முளைக்கல. அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. வெளிச்சம் என்ன செய்துட்டு? உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவுது, உண்டாயிற்று. எல்லாம் சொல்ல சொல்ல உண்டாயிற்று. ஆனா இந்த செடிகள், இந்த புல் பூண்டுகள் இன்னும் உண்டாகவில்லை. சூரியனையே உண்டாக்க செஞ்சவருக்கு ஒரு புல்லு, ஒரு செடி, ஒரு மரம் இதை உண்டாக்குறது கஷ்டமா? சொல்லுங்கம்மா வாயை திறந்து. இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது இன்னும் உண்டாகவில்லை, இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் கர்த்தர் இன்னும் பூமியிலே மழையை பெய்ய பண்ணவில்லை. இந்த 91வது பண்டிகை ஆசரிக்க வந்திருக்க தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்திலையும் இன்னும் உண்டாகாத காரியம் இருக்கலாம். இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னும் முளைக்காத காரியம் இருக்குதா? இருக்கு. அல்லேலூயா. ஆமா. ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகல, ஒரு திருமணம் உண்டாகல, கற்பத்தின் கனி உண்டாகல, நல்ல தொழில் உண்டாகல, வருமானம் முளைக்கல, சுகம் முளைக்கல, ஆரோக்கியம் தோன்றல. இப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உடைய வாழ்க்கையில உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணவில்லை. இதுவரைக்கும் புதுசா தோன்றாத முளைக்காத காரியங்கள் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் மழையை என்ன செய்யல, பெய்ய பண்ணல. அப்போ மழை அவசியமா வேண்டாமா? மழைன்னு நமக்கு தெரிஞ்சது எல்லாம் என்னது? வானத்திலிருந்து சொட்டு சொட்டா விழுமுல்ல, அதுதான் மழை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் மழைதான். இன்னும் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னதுதான்? மழை. அல்லேலூயா. ரெண்டாவது, இப்போ 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். உண்டாகாததற்கும் முளைக்காததற்கும் காரணம் என்னது? மழை பெய்யவில்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. மூன்றாவதாக நான் சொல்லுகிற காரியம், மழை பெய்யவில்லை என்றால் வற்றி போகும். சொல்லுங்க. மழை பெய்யவில்லை என்றால், முதல்ல மழை பெய்யலைன்னா என்ன செய்யாது? உண்டாகாது. மழை பெய்யலைன்னா என்ன செய்யாது? இரண்டாவது, முளைக்காது. மூணாவது, மழை பெய்யவில்லை என்றால் வற்றி போகும். அல்லேலூயா. அப்போ வற்றி போகிறது கூட எதனால தான்? மழை இல்லாததுனால. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் நல்ல சமாதானமாக இருந்தேன், எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்து இன்னைக்கு அந்த சமாதானம் சந்தோஷம் வற்றி போயிட்டுன்னு சொல்கிறீங்களா? மழை இல்லை. நான் பொருளாதாரத்தில் நல்லா இருந்தேன், நல்ல கையில் எப்பவும் பணம் இருந்தது, செல்வ செழிப்போடு இருந்தேன், பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு என்கிட்ட பணம் எல்லாம் வற்றி போயிட்டு அப்படிங்கிறீங்களா? என்னது இல்லை? சொல்லுங்க. மழை பெய்யவில்லை, வற்றி போகிறது. நான்
நல்ல பலனா இருந்தேன். அப்படி இங்கேருந்து அப்படி குதிச்சிருவேன், அங்கேருந்து அப்படி துள்ளி ஏறிடுவேன். ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய முடியல, நடக்க முடியலை, படியில் நடக்க முடியலை என்று சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு. ஏன்? ஆரோக்கியம் வற்றி போயிற்று, பலன் வற்றி போயிற்று. உடைய வாழ்க்கையில் எவைகள் வற்றி போனாலும் அதற்கு காரணம் என்னது? மழை பெய்யாதபடியினால். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். உண்டாகாதவைகளுக்கு காரணம் மழை பெய்யவில்லை, முளைக்காததற்கு காரணம் மழை பெய்யவில்லை, வற்றி போகிறதற்கு ஒரு காரணம் மழை பெய்யவில்லை. இன்னொரு வசனம் இருக்குது, எனக்கு இருப்பிடம் சொல்ல தெரியல. மழை இல்லை என்றால் வெடிப்பு உண்டாகும். யாருக்காவது வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? சரி, இருக்கு. சரியா? மழை இல்லாததினால என்னது உண்டாகுது? வெடிப்பு. இன்னைக்கு நம்ம வீடுகளில் பல காரியங்கள், உறவுகள் வெடிக்கிறது, நண்பர்களுக்குள்ள வெடிப்பு உண்டாகிறது, பேச்சில் வெடிப்பு, எதிர்கால வாழ்க்கை வெடித்து காணப்படுகிறது. ஒரு வெடிப்புள்ள பாத்திரத்தில் எதை நம்ம ஊற்றினாலும் அது என்ன செய்யாது? நிற்காது, நிறையாது, நிற்காது. எவ்வளவு ஊற்றினாலும் வெடிப்பு வழியா என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். இன்னைக்கு நம்முடைய நிறைய பேர் சொல்ற காரியம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், நான் உழைக்கிறேன், என் கணவன் உழைக்கிறார், என் பிள்ளைகள் உழைக்கிறது, எவ்வளவோ வருமானம் வருகிறது, ஆனா ஒன்றும் சொல்லுங்கம்மா. சிலர் சொல்லுவாங்க ஒன்றும் மிச்சம் இல்லை, கடன் தான் என்ன செய்துகிட்டு இருக்கிறது? பெருகி கொண்டு இருக்கிறது. பொத்தல் பையில போடுகிறது போல நம்முடைய வருமானங்களை போட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு முன்னேற்றம் இல்லை. ஏன்? அங்க வெடிப்பு. வெடிப்பு. மழை இல்லை என்றால் வெடிப்பு உண்டாகும். 4 காரியம் சொல்லி இருக்கிறேன். அப்போ மழை எவ்வளவு அவசியம்? அவசியமா அவசியம் இல்லையா? அவசியம். அப்போ இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, 1 ராஜாக்கள் 18 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். எத்தனை பேர் குடும்பத்தில் உண்டாகாமல் இருக்கிறதோ, முளைக்காமல் இருக்கிறதோ, வெடிப்புகளோடு காணப்படுகிறதோ, வற்றி போன நிலையில இருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் மழையை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. மழை வந்தாதான் இந்த 4 காரியத்திலே மாற்றம் என்ன செய்யும்? வரும். கர்த்தர் மழையை கட்டளையிடுவேன் சொல்றாரு. இந்த வசனத்தில் ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் மழையை எப்பொழுது கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். வசனத்தில் அதில் வாசிக்கும் பொழுது, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை. மழையை கர்த்தர் கட்டளையிடன்னா நம்மளை காண்பிச்சா போதும். அல்லேலூயா. தேசத்தில் மழை இல்லை. கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்கிறார், தேசத்தில் மழை இல்லை, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நான் மழையை, கொஞ்சம் பேசுங்க தயவு செய்து, நான் மழையை கட்டளையிடுவேன். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நீ அப்படி பண்ணணும், இதை செய்யணும், அதை ஒழுங்குபடுத்தணும். இப்படி படுத்தினா நான் மழையை கட்டளையிடுவேன்னு சொல்லல, தெளிவாய் சொல்கிறார். நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நீ காண்பித்தால் அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ உன்னை காண்பித்தால் கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். யார் காண்பிக்கிறீர்களோ அவர்கள் வீட்டிலே கர்த்தர் மழையை பெய்ய பண்ண போகிறார். இதுவரைக்கும் உண்டாதவைகள் உண்டாகும், முளைக்காதவைகள் முளைக்கும், வற்றி போனவைகள் மீண்டும் தோன்றும், வெடிப்புகள் சரியாகும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி இந்த 91வது பண்டிகை நாட்களிலே கர்த்தர் மழையை கட்டளையிட போகிறார். என் குடும்பத்திலே, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் சரீரத்திலே, என் வியாபாரத்திலே, என் தொழிலிலே, என் ஊழிய பாதையிலே, என் ஆவிக்குரிய விஷயத்திலே கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். அதற்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி. நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கடினமான வேலையை சொல்லி இருந்தா அதை செய்யறது கஷ்டம், அப்படிதானே? நீங்கள் 2 கோடி ரூபா டெபாசிட் பண்ணீங்கன்னா நான் மழையை கட்டளையிடுவேன் அப்படின்னு அன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லியிருந்தா முடியுமா? முடியுமா? கோடி வச்சிருக்கவங்களுக்கு முடியுமா இருக்கும், எனக்கெல்லாம் முடியாது. உங்களுக்கு முடியுமா இருக்கும், கோபால சமத்தில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை காண்பி, நான் என்ன செய்வேன்? மழையை கட்டளையிடுவேன். நீ உன்னை காண்பினா என்னதுமா? காண்பிக்கிறதுனா என்னது?
ஆமாம், இப்போ மறைஞ்சு இருக்கிறோம் அல்லது ஒளிந்து இருக்கிறோம் அல்லது தூர இடத்துல இருக்கிறோன்னா வந்து அவங்க முன்னால் வந்து நின்னா நம்மளை அவங்களுக்கு என்ன செய்கிறோம்? காண்பிக்கிறோம். ஏன் எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் கட்டளையிடுவேன் மழையை. இந்த ஆகாபுக்கு முன்பதாக எலியா ஒரு 3 வருஷமா ஆகாபுக்கு முன்னால என்ன செய்யலை எலியா? இல்லை. ஏன் இல்லை? எதுக்கு இல்லை? எதுக்குமா இல்லை? ஆமாம், 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தான் எலியா இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறது. அவன் சொல்லும் போதே சொல்லுகிறான். எப்படி? எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். முன்னால வந்து ஆகாபுக்கு முன்னால வந்து எலியா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறான். என்னது? என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷத்திலே தேசத்தின் மேல் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாரு. அதே போல் மழை இல்லாமல் போயிட்டு இப்போ கோபம் வருமா வராது ஆகாபுக்கு? உங்கள் முன்னால் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு டைலாக் பெரிய வீரா வேஷமாக ஒன்று பேசிட்டு போயிட்டாரு. ஆமாம், இந்த வீட்டில் இன்னும் கல்யாணமே நடக்காது அப்படின்னு அப்படி 2 கையண்டு ஏதோ ஒன்று அள்ளி போடுவாங்களா, அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா. ஒரு வருஷம் கல்யாணம் நடக்கலை அப்படின்னாலே நமக்கு என்ன வரும்? அவள் அன்னைக்கு சொல்லிட்டு போனான், அதனால தான் என் வீட்டில் இது நடக்க மாட்டுக்கு. அன்னைக்கு சாபம் போட்டு போயிட்டான், அன்னைக்கு அவள் என்ன செய்துட்டா, பேசிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நமக்கு கோவம் வருமா வராது அந்த ஆள் மேலே? உங்களுக்கு வரவே வராது போலையே. சோத்திரம் கத்தாவே. சரி பாருங்க, இந்த ஆகாப் எலியாவின் மேலே கொலவெறியில் இருக்கிறான். நீங்கள் அந்த வசனங்களை எல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆமாம், அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா தான் நாடு ஃபுல்லாக தேடினான் ஆகாப் எலியாவை. தான் நாடில் என்ன செய்யலை? சிக்கலை. அதுக்கப்புறம் ஒருவேளை பக்கத்து நாட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் நிருபம் எழுதி அனுப்பி அந்தந்த தேசத்தில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்க சொல்கிறான். அந்தந்த தேசத்துலேருந்து விசாரித்து அவங்களும் தேடி பார்த்துட்டு எலியாங்கிறவ எங்கள் நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அதை கேட்காம அவங்கக்கிட்ட என்ன செய்தான்? ரிட்டனாக எழுதி வாங்கி வச்சுட்டான். தான் தேசத்திலையும் இல்லை, பக்கத்து தேசத்திலும் இல்லை எலியா. இது இப்படி இந்த பஞ்ச நாட்களிலே 3 வருஷம் இந்த ஆகாபு என்னதை தேடிக்கிட்டு இருக்கிறான்? எலியாவை தேடிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, எலியாவை தேடிக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். அப்போ நான் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 3 வருஷம் எலியா வந்து ஆகாபுக்கு முன்னால் சொல்லிட்டு போய் 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை. இந்த 3 வருஷமும் ஆகாபு யாரை தேடிக்கிட்டு இருக்கிறான்? எலியாவை தேடிட்டு இருக்கான். ஒரு ராஜா மக்கள் நலனை பார்க்கல, மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவன் தேடலை. அவன் வேலை பூரா என்னதுதான்? எலியாவை தேடுறது தான். என்ன பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 3 வருஷம் ஆகியும் எலியாவை கண்டுபிடிக்காதனால இப்போ தன்னோட கூட இருக்கிற ஒபதியாவை பார்த்து சொல்கிறான், நீ தேசத்தில் இருக்கிற 5ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்தில் போய் நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு என்ன செய்வோம்? புல் அகப்படுமா அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க? தேடுவதற்கான காரியத்தை பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்கிறான், நான் இந்த பக்கம் போகிறேன், நீ அந்த பக்கம் போ. 3 வருஷமாக இந்த பக்கம் அந்த பக்கம் யாரை தேடிட்டு இருந்தாங்க? எலியாவை. இந்த 3 வருஷம் மாடை பற்றி கவலைப்படலை, கால்நடை பற்றி கவலைப்படலை, கோவேறு குதிரை பற்றி கழுதையை பற்றி கவலைப்படலை, எந்த மிருக ஜீவன்களையும் பற்றி கவலைப்படாமல் இருந்தவன் இப்போ எதை தேடி போகிறான்? புல்லாகப்படுமா? எப்படிமா புல்லாகப்படும்? 3 வருஷம் மழை இல்லை, நமக்கு 6 மாதம் மழை இல்லட்டாலே அவன் பச்சை பச்சையாக இருந்த புல் அவ்வளோ என்ன செஞ்சுருக்கோம்? ஆமாம், மஞ்சள் கலரில் இருக்கும். ஆமாம், 3 வருஷம் ஆச்சு புல் அகப்படுமா என்று தேடும் பொழுது ஒபதியா ஒரு பக்கம், யார் ஒரு பக்கம்?
ராஜா ஒரு பக்கம் போகிறான். இப்போ ஒபதியா போன இடத்துல ஒபதியாவுக்கு முன்னால புசுக்குன்னு வந்து யாரு நிற்கா? எலியா நிற்கிறான். அல்லேலூயா. ஆமா, ஆகாபுக்கு முன்னால நிக்கல, எலியாவை இந்த புல்ல தேடி போன ஒபதியா என்கிறவனுக்கு முன்பதாக போய் யார் திடீர்னு வந்து நிற்கிறா? எலியா வந்து நிற்கிறான். ஒபதியா பார்க்கிறான், இது யாரு? எலியா. எலியா பார்க்கிறான், இது யாரு? ஒபதியா. இப்போ எலியா ஒரு வார்த்தை சொல்லுகிறான் ஆகாப் இந்த உபதியாவை பார்த்து, இன்றைக்கு நான் என்ன ஆகாபுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றான். இந்த உபதியா என்கிறவன் யார்? இவன் ஒரு குகைக்கு 50 தீர்க்கதரிசிகளை குகையில வச்சு பாதுகாத்து அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து அவன் பாதுகாத்தவன். தீர்க்கதரிசிகளை சாக கொடுக்காதபடி ஏசபேல் போட்ட கட்டளையின்படி ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கும் பொழுது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தவன் இந்த ஒபதியா. தீர்க்கதரிசிகளை எல்லாம் சங்கரிக்கும் பொழுது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கும் பொழுது 100 தீர்க்கதரிசிகளை 50 பேரா குகையில ஒளிச்சு வச்சு அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரை கொடுத்து கொண்டு வந்த இந்த ஒபதியா 100 இங்க ஒருத்தன் இந்த எலியாவை ஆகாப் முன்னால கொண்டு விடுவானா? சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தீர்க்கதரிசிகளை பாதுகாத்தவன் இந்த ஒபதியா. இப்ப இந்த ஒபதியாட்ட சொல்றான், நான் இன்றைக்கு என்னை அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். ஏற்பாடு பண்ணு, நான் அவரை மீட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் கர்த்தர் சொல்லிவிட்டார். எலியாவை பார்த்து, நீ காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். காண்பிக்க வேண்டும். இந்த எலியா தன்னை காண்பித்ததை ஒரு 3 காரியத்தை வேகமா ஒரு 20 நிமிடத்தில் சொல்லி அடுத்த 10 நிமிடம் ஜெபித்து கரெக்டாக 9 மணிக்கு என்ன செஞ்சிருவோம்? முடிச்சிருவோம். சரியா? அப்படி முடிச்சிடலாம்ல? அதுக்கு பிறகு வேணுமா? நீங்கள் இருங்க, நம்ம இங்கே இருக்கிறவங்க நடத்துவாங்க. சரியா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, பார்க்கலாம். இப்போ எதை காண்பிக்க வேண்டும் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. எலியா எதை காண்பித்தான்? இன்னைக்கு நாமும் அதை காண்பித்தால் கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். உண்டாகாதவைகள் உண்டாகும், முளைக்காதவைகள் முளைக்கும், வற்றி போனவைகள் மீண்டும் தோன்றும், வெடிப்புகள் சரியாகும். அல்லேலூயா. முதலாவதாக இந்த எலியா காண்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தன் சாட்சியை காண்பித்தான். சொல்லுங்க, சாட்சியை காண்பித்தான். கர்த்தர் காண்பிக்க சொன்னது என்ன? சாட்சியை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன கர்த்தர் ஆகாபுக முன்னால காண்பிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி நல்ல கழுத்தில் காத்துல நகநட்டெல்லாம் போட்டுட்டு புது சேலையை கட்டிக்கிட்டு அல்லது புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் காண்பிக்கிறது, அதை குறித்து சொல்லலை. அல்லேலூயா. ஆமாம். பண்டிகை பிரதிஷ்டை நாள் என்னைக்கு? செவ்வாய்க்கிழமையா? அன்னைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ நகநட்டையும் போட்டுட்டு சர்ச்சைக்கு வருவீங்க, அப்படி தானே? அப்படியா? அப்படி இல்லையா? கர்த்தர் வரைச்சி போட்டு வர சொன்னாரா? அப்போ எதுக்கு போட்டு வரைய? என்னை பார், என் நகையை பார், காண்பிக்கு தான் வர்றோம், அப்படி தானே? அப்படி இல்லையா? உண்மையே சொல்லுங்கம்மா, ஏன் இன்னைக்கு போட்டு வரல? நான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருக்குது, செயின் இருக்குது, கம்மல் இருக்குது, வளையல் நிறைய இங்கேருந்து இங்கே வர, இன்னைக்கு போட்டு வரல. ஆனால் பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்கு நினச்சிட்டு வருவேன். என்னைக்காவது ஐயா உபதேச அறிவு போட்டிங்களா? பண்டிகை ஆராதனைக்கு வரும்பொழுது எல்லாரும் காற்றுல கையில் போட்டு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? ஒரு கவரை கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். அல்லது ஒரு பையை கொடுத்து இதில் உங்களுடைய காணிக்கை ஏழை போய் கொடுக்க பொருளை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொண்டு வர சொல்லாத ஒன்றை காண்பிப்பதற்காக நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம், போட்டுட்டு வர்றோம், அப்படி தானே? அப்படி இல்லையா? மூச்சு பேச்சு வராதா இதுக்கு? அல்லேலூயா. இப்போ கர்த்தர் எதை காண்பிக்க சொன்னார் அதைத்தான் சொல்ல போறேன். முதலாவதாக இந்த எலியா காண்பித்தது என்ன? சாட்சியை காண்பித்தான். உங்களுக்கு வேகமா சொல்ல போறேன், புரியுற மாதிரி. எலியா காண்பித்தது எது? சாட்சியை. என்ன சாட்சி? இந்த 18ஆம் அதிகாரத்துக்குள்ள தான் நிற்க போறேன். பாருங்க, இந்த ஒபதியாவுக்கு முன்னால எலியா போய் நிற்கிறான். நான் இன்றைக்கு அவனுக்கு என்னை காண்பிப்பேன், அதற்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லும்போது ஒபதியா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒபதியா என்ன காரியம் சொன்னான் தெரியுமா?
நான் 100 பேரை 50 பேரை குகைக்குள்ள வச்சு பாதுகாத்து வந்தேன். அவங்களையெல்லாம் பாதுகாத்து வந்துட்டு இன்னைக்கு இந்த காரியத்தை நீர் செய்ய சொல்றீரே, ஒருவேளை நீர் சொன்னபடியே நான் போய் ஆகாபுட்ட போய் எலியா வந்திருக்கிறான், உம முன்னால வர ஆசைப்படுறான்னு சொன்னா, எலியாவை பார்க்கறதுக்கு புல்ல தேடி போனவன் ஓடோடி வருவான். 3 வருஷமா தேடினவன் இப்ப சிக்கிக்கிட்டான்ட்டு வருவான். அவன் வந்தா இந்த இடத்துல நீர் என்ன செய்ய மாட்டீரு? கதை சொல்லல, வசனத்தை சொல்றேன். இங்க நீர் என்ன செய்ய மாட்டீரு? இருக்க மாட்டீர். என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். எலியா காண்பிக்கிறான் ஒரு சாட்சியை. அந்த சாட்சியை ஒபதியா சொல்லுகிறான். நான் போய் ஆகாபுட்ட சொன்னா வருவான். வந்து பார்த்தா நீர் இருக்க மாட்டீரு. நீர் எங்க போயிருப்பீர்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை கொண்டு எங்கேயாவது வேற இடத்துல கொண்டு வச்சிருப்பாரு. அவன் வந்துட்டு ஏமாந்து போவான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவான்? ஆமா, என் மேல கோபமா இருப்பான், என்ன வேணாலும் செய்வான். இதுதான் அதனுடைய கான்செப்ட். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்துக்கொண்டு போயிடுவார். எலியாவை குறித்த சாட்சி என்ன? எலியா இங்க இல்லையா? எங்க போயிருப்பான்? அல்லது யாரு கொண்டு போயிருப்பா? கர்த்தருடைய ஆவியானவர். நான் உங்களுக்கு இன்னும் புரியறக்கா பின்னால சொல்றேன். எலியா அந்த யோர்தானை கடந்த போது அவன் சுழற்காற்றிலே என்ன செய்யப்படுகிறான்? எடுத்துக்கொள்ளப்படுற. நல்லா தெரியும். அதுக்கு 2 ராஜாக்கள் அந்த வசனங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு புரியறக்கா சொல்றேன். இப்போ எலிசா மாத்திரம் யோர்தானை கடந்து வருகிறான். யோர்தானை கடந்து எலிசா வரும் பொழுது அங்க இந்த பக்கத்தில் இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் எல்லாம் சொல்றாங்க, மொட்டத்திலேயாவா? அது சின்ன பிள்ளைகள் சொல்லிச்சுமா. அந்த தீர்க்கதரிசி புத்திரர் சொல்றாங்க, இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். இப்புள்ள பாணியில சொன்னா 50 பவுன்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர், நோட் பண்ணிடுங்க, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களின் உயரங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் கொண்டிலும் என்ன செஞ்சிருப்பாரு? கொண்டு போய் வைத்திருப்பார். பாருங்க, ஒபதியா சொல்றான், நீர் இங்க இல்லைன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை கொண்டு போயிருப்பார். தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எங்கிட்ட 50 பலவான்கள் இருக்கிறாங்க, அவரை போய் தேடுவோம், எங்க இருப்பார் எங்களுக்கு தெரியும். எங்க இருப்பாரு? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு போய் மலை உச்சியில அல்லது பள்ளத்தாக்கிலே எங்கேயாவது தான் கொண்டு வச்சிருப்பாரு. நாங்க போய் பிடிச்சிட்டு வந்துடுறோம். அல்லேலூயா. அப்ப எலியாவை குறித்த ஒரு சாட்சி இருக்கிறது. அவன் இங்க இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு போயிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போயிருப்பார். சாட்சியை காண்பிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது? நம்மளை பார்த்து இப்படி சொல்லுவாங்களா, இந்த ஆள் இங்க இல்லையா? எங்களுக்கு தெரியும். இந்த பையன் எங்க இல்லையா? இவனா பஸ் ஸ்டாண்ட்ல அல்லது ஏதாவது காலேஜ் வாசல்ல நிற்பான். இந்த பிள்ளைய காணலையா? அது எந்த வீட்லயாவது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சோவாரிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய சாட்சி. வேலை முடிஞ்சிட்டா சும்மா எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்க இல்லையா? இந்த இடத்துல தான் இருப்பான். அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு நம்ம சாட்சிகள் இருக்கிறது. யாராவது இப்படி சொல்லுவீங்களா? உங்க வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டுக்கு ஐயா வந்திருக்காங்கன்னு வைங்களா. அப்போ உங்க மகளை எங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்வீங்க? இவ்வளவு நேரம் இங்கே தானே இருந்தா, இப்போ எங்கே போனான்னு தெரியலை. உங்கள் பையன் எங்க? இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தால் இப்போ எந்தால போனானோ தெரியலை. இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? எந்த பெற்றோராவது, ஐயா இந்த டைமா என் மகன் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாயா, என் மகா ஆலயத்தில் போய் தனியாக போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாயா, என் மகா இப்போ ரூமை பூட்டிக்கிட்டு மொபைலில் ரூமை பூட்டிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாயா, இப்படி சொல்கிறோமா? நம்மளை குறித்து சொல்கிறாங்களா? இல்லை. அப்புறம் எங்கோடி மழை பெய்யும், எங்கோடி உண்டாகும், எங்கோடி முளைக்கும், எங்கோடி தோன்றும். காண்பிக்க வேண்டியது சாட்சியை. எலியா குறித்து சாட்சியை ஒபதியா சொல்றான், தீர்க்கதரிசிகள் புத்திரர் சொல்றாங்க.
இன்னும் அந்த 17ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17 கடைசியில் சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன். 3 இடத்துல சொல்லி இருக்கிறேன். அப்போ எலியா யாரோடு கூட இருக்கிறவன்? தேவனோடு கூட இருக்கிறவன். எலியாவை பாதுகாக்கிறது யார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை காண்பிக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் உங்கள் சாட்சியை காண்பித்தால் கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. என்னத்தை காட்டணுமா? ஆமாம், என்னை பார், என் அழகை பார், என் வேண்டாம், சரி, சாட்சியை காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நமக்கும் ஆவியானவருக்கு உள்ள தொடர்பை மற்றவர்கள் சொல்லணும். அதுதான் சாட்சி. சாட்சினா இன்னைக்கு கோயிலில் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினார், நன்றி, கடந்த வாரம் நடக்க முடியாமல் இருந்தேன், இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது என்னது? இந்த சாட்சியை காண்பிக்க சொல்லலை. அல்லேலூயா. ஒரு ஆள் சொல்லுது, எனக்கு சோமலாமல் இருந்துச்சு, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், அவர் 4 ஊசி போட்டார், எனக்கு சோமாயிட்டு, ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு டிவியில் லைவில் சாட்சி சொல்கிற நிகழ்ச்சி சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், இதை இங்கே சொல்லாதங்க, அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன ஊசி போட்டது யாரு? சோமாச்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட போய் சாட்சி சொல்லு, நன்றி சொல்லு. இங்கே வந்து ஏன் சொல்லுதா? அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், மருத்துவர்கள் செய்ய முடியாத ஒன்றை, மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாத ஒன்றை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி செஞ்சா சாட்சி சொல்லு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை மற்றவர்கள் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லணும். எலியாவை பார்த்து ஒபதியா சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் புத்திரன் சொல்றார்கள், அந்த ஸ்திரீ சொல்லுகிறார். சாட்சியை காண்பித்தால் கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். இரண்டாவதாக இதே அதிகாரத்தில் எலியா காண்பித்த இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன், வாசியுங்கள். 21ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 11:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது எலியா காண்பித்தது சவாலை காண்பித்தான். சொல்லுங்க. முதல்ல சாட்சியை காண்பித்தான், இரண்டாவது சவாலை காண்பிக்கிறான். என்ன சவால்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் அப்படின்னு ஒரு சவால் விடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சவாலை காண்பிக்கிறான். தனி மனிதனாய் கர்மேல் பர்வதத்திலே ஒரு சவால் விடுகிறான். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 450. நேற்று இந்த கேள்வி நீங்க கேட்டிய, நான் கொஞ்சம் பார்த்தேன். மொத்தம் தீர்க்கதரிசிகள் எத்தனை? பாகால் தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் ஏசபேலோடு கூட பந்தியில் இருக்கக்கூடிய தோப்பு விற்கிற சோத்திரம் கத்தாவே, மொத்தம் எத்தனை பேருமா? 850 பேர். இங்க எத்தனை பேரு? ஒரே ஆள். இந்த 850 மட்டுமல்ல, இன்னும் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? கர்மேல் பருவத்துக்கு வரணும்னு சொல்லி எலியா சொல்லி இருந்தான். ஆனா ஒருத்தி மட்டும் என்ன செய்யல? சொல்லுங்க, வரல. யாரு? ஏசபேல் பேய். அல்லேலூயா. அது மட்டும் வரல, மற்ற அவ்வளவு கூட்டம் அந்த பக்கம் தனி மனிதனாய் சவாலை காண்பிக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, எலியா காட்டின சவால் என்ன? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் இரு நினைவோடு குந்தி நடப்பீர்கள். ஒரு சவால், கர்த்தரை குறித்த சவால். இன்னைக்கு நம்மலாம் என்ன சவால் விடுறோம்? செத்தாலும் அவன் மூஞ்சியில முழிக்க மாட்டான், செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படியில கால் வைக்க மாட்டேன். நம்ம சவால். நம்ம செத்தா நம்ம வீட்டு வாசல் படியிலே கால் மிதிக்க முடியாது, தூக்கிட்டு தான் போவாங்க, கால் அந்தரத்தில் தான் போவோம். ஆனால் அடுத்த வீட்டு வாசல் படியில என்ன செய்ய மாட்டேன்? கால் வைக்க மாட்டேன். நம்முடைய சவால் எப்படி?
பாளையங்கோட்டையில் ஒரு ஒரு எந்த சபைன்னு சொல்ல மாட்டேன், எந்த பாஸ்டேட் சொல்ல மாட்டேன், ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொல்கிறார், இந்த ஐயர் இருக்கத்தட்டு நான் சர்ச்சைக்கு என்ன செய்ய மாட்டேன். அதெல்லாம் ஆஃபீஸ் பேரராக இருந்த ஒரு ஆள், சரியா, என்கிட்ட சொல்கிறார், இந்த ஐயர்வாள் இங்கேருந்து மாறி போகத்தட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சைக்கு சவால். எதை எதை குறித்தோ சவால் விட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழகை குறித்து, படிப்பை குறித்து, நம்முடைய அறிவை குறித்து, ஞானத்தை குறித்து, நம்ம குடும்ப பெருமையை குறித்து, குடும்ப செல்வாக்கை குறித்து சவால் விட்டு கொண்டிருக்கிறோம். சவாலை காண்பிக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை குறித்த சவாலை காண்பித்தால் கர்த்தர் மழையை கட்டளையிடுவார். எதை குறிச்சோ சவால் விடுறோம். எத்தனை பேர் கர்த்தரை குறித்து சவால் விடுறோம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த வியாதி இருக்கியா அப்படின்னு சொல்கிறார். ஆஸ்பத்திரிக்கு போனேன், டெஸ்ட் பண்ணேன், இந்த வியாதி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒரு ஆண்டவர் அறியாத பிள்ளையாக இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்களா. ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டான். எத்தனை பேர்ட்ட அப்படி சொல்லியிருக்காங்க? உங்கள்கிட்டலாம் சொல்லலையா? யார் வந்து இந்த வியாதி எனக்கு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சொன்னோம், இப்படி என்கிட்ட வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்கள்கிட்ட வந்து யாருமே ஒன்றும் சொல்லலையாம்மா. சோத்திரம் கர்த்தாவே, கொடுத்து வச்சவிய. சரி, ரைட்டு, கை வைத்திருக்கிறீங்க. ஓகே, இப்போ அப்படி சொல்கிறவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நான் ஒரு 3 காரியம் சொல்கிறேன், சரியா? 1, எங்கள் குடும்பத்திலையும் ஒரு ஆளுக்கு இதே போல தான் வியாதி இருந்துச்சு, 3 மாதம்தான் உயிரோடு இருந்தார். அதுக்கப்புறம் அல்லது இப்படி சொல்லுவோம், எப்படி, எங்கள் குடும்பத்திலே ஒரு ஆளுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, இந்த டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போய் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன செய்யிட்டாரு, உயிரோடு வந்துட்டார், சோகமாயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று இப்படி சொல்லியிருப்போம், அல்லது இப்படி சொல்லியிருப்போம். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் வா, என் கூட வா, ஆலயத்துக்கு போ. இந்த ஆலயம் திறந்துருக்குமா, பகலில் பூட்டி இருக்குமா? பூட்டி தான் இருக்குமா? என்னப்பா திறந்துருக்கு, இங்கே ஒரு ஆள் பூட்டியிருக்கேன், அப்போ ஒரு கதவு பூட்டியிருக்கும், ஒரு கதவு திறந்துருக்குமோ? சரி, ரைட், ஓகே, சரி, அது நமக்கு மேட்ரு இல்லை. சரி, வா, ஆலயத்துக்கு போவோம், நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், அல்லது உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி யாரையாவது கூட்டு வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? 30 குடும்பம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதில் யாராவது ஒருத்தர் சகோதர சமயத்தை சார்ந்த ஒரு நபரை உங்ககிட்ட இப்படி சொல்லும்போது, நீங்கள் போய் அவங்கள கூப்பிடலை, உங்ககிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு போய், வா, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு வருவோம், நீ வெக்கப்படாண்டாம், நீ ஞாயிற்றுக்கிழமை வராண்டாம், மற்றவங்க இருக்கும்போதெல்லாம் வர, நம்ம 2 பேர் மட்டும் போவோம். சாவி ஆலயம் திறந்திருந்தால் போவோம், இல்லைன்னா சாவியை வாங்கி, சாவி ஜோமன் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க, தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து பாக்ஸை ஆம்பிளிஃபரை தூக்கிட்டா போறிய, ஆமாம், திறந்து கொடுப்பாங்க. அப்படி யாராவது செய்தது உண்டா? நம்ம ஏன் செய்ய மாட்டோம்? இது ஒரு சவால். நீங்கள் இது ஒரு சவாலை, அன்னைக்கு எலியா கர்மேல் பர்வதத்தில் காண்பித்த சவாலை போல இப்போ நான் சொன்னதை செய்றீங்கன்னா இது ஒரு சவால். நம்ம செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா அப்படி செய்யலை? ஒருவேளை நான் கூப்பிட்ட உடனே அவங்களும் வந்தாங்க, ஆலயத்துக்கு கூப்பிட்டு போயிட்டோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டோம், ஜெபம் பண்ண பின்பும் அவளுக்கு சுகம் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? இதுதான் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால யாரையும், சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் யாரையும் நம்ம இயேசு உனக்கு செய்வார் வான்னு கூப்பிட்டு வர்றது கிடையாது. இந்த ஒன்று தான் பிரச்சனை. உங்ககிட்ட வந்து இப்படி கேட்குறாங்க வைங்களா, இந்த சேலை எங்கே எடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று என்ன சொல்லுதிய, என்ன சொல்கிறீங்கம்மா? இந்த இடத்துல வாங்கினேன். எவ்வளவு? இவ்வளவு. அது அவ்வளோ ரூபா எனக்கு குறைச்சி தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒன்று வாங்கி தருவியான்னு கேட்டால், வா நாளைக்கு போகிறேன், வா உனக்கு என்ன செய்கிறேன், நான் சிபாரிசு பண்ணி ரேட்டை குறைச்சி உனக்கு என்ன செய்கிறேன். அப்படி எத்தனை பேர் கூப்பிட்டு போயிருக்கேன் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு?
இதை குறிச்செல்லாம் சவால் விட தெரியும். ஆனா இயேசுவை குறித்து சவால் விடுகிறோமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், யாராவது உங்ககிட்ட இப்படி சொன்னாங்கன்னா வாங்க, தைரியமா சொல்லுங்க, வா ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த சவால். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் ஆண்டவரை குறித்த சவாலை அன்னைக்கு ஒரு மனுஷனா 850 பேருக்கு முன்னால காண்பித்த அந்த எலியாவை போல நாம் கர்த்தரை குறித்த சவாலை காண்பித்தால் 30 குடும்பம் இல்ல 300 குடும்பம் இருந்திருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்திருப்பார்கள், மெய்யான தெய்வத்தை கண்டு கொண்டிருப்பார்கள். இயேசுவை குறித்து சவால் விடுகிறதில்லை. இந்த எலியா சவால் விட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு, இன்னையிலிருந்து இனிமேலிருந்து செய்யுங்க. யாராவது உங்ககிட்ட பலவீனம் இருக்குன்னு சொல்றாங்க, யாராவது உங்களுக்கு பிரச்சனை, தைரியமா சொல்லுங்க, இயேசு உனக்கு சுகம் தருவார். வா ஆலயத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம். நம்ம 2 பேரும் போவோம், வேற யாரையும் கூப்பிடாண்டா, 2 பேரும் வா, உனக்காக ஜெபம் பண்றேன். எனக்கு அருமையான தெய்வம். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், ஒரு வேளை சுகம் கொடுக்கலன்னா உங்களுக்கு கெட்ட பேர் கிடையாது. யாருக்கு கெட்ட பேர்? நீங்களா சுகம் கொடுக்கன்னு கூப்பிட்டு வந்திய? வா ஆலயத்துக்கு போவோம், இயேசு உனக்கு என்ன செய்வார்? சுகம் தருவார். இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இப்படி சொல்லி தான் கூப்பிட்டு வந்தீங்க. இப்படி வந்த பின்பும் ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னா கெட்ட பேர் உங்களுக்கு கிடையாது. யாருக்கு தான்? சொல்லுங்க. அவரு கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றார், உங்களுக்கு என்ன கவலை? சொல்றது புரியுதா? இயேசு செய்வார். இப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியலை. ஒரு ஆளுக்கு ஒரு 5000 ரூபா கடன் தேவை, வா நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டு போகிறேன், அவர் உனக்கு கடன் தருவார்னு சொல்லி கூட்டு போறிய. அங்கே போயிட்டு இந்த ஆளுக்கு 5000 ரூபா கடன் வேணுமா, கொடுங்க, திருப்பி தந்துடுவார்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அந்த ஆள் என்ன சொல்லும்? உங்களே சத்தம் போடும். அந்த ஆளை 4 வார்த்தை போட்டு என்ன செய்யும்? பேசிட்டு போவோம். ஒரு மனுஷனாகவே ஒரு 5000 ரூபா எத்தனை பேருக்கு கொடுத்து எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லி பேசிப்போம். கெட்ட பேர் யாருக்கு? கூட்டு போன ஆளுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இயேசுவை குறித்த சவாலை நம்ம என்ன செய்யணும்? காண்பிக்கணும். நீங்க அப்படி சவால் விட்டு ஒரு நபரை ஆண்டவருடைய ஆலயத்தில் கூட்டு வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை என் பேரை சொல்லி கூப்பிட்டு வந்துட்டே. நீங்க ஒரு வரங்கள் பெறாத நபராக இருக்கலாம், நீங்க ஒரு ஊழியக்காரி என்கிற லிஸ்ட்ல இல்லாம இருக்கலாம், இன்னும் சொல்றேன், நீங்க அபிஷேகமே பெறாத நபராக கூட இருக்கலாம். நீங்க கூட்டு வந்து ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பிள்ளை என் பேரை சொல்லி ஒரு சவால் விட்டு ஒரு சகோதர சமயத்தை சார்ந்தவர்களை, ஒரு பலவீனத்தில் இருக்கிறவர்களை, ஒரு பிரச்சனையில் இருக்கிறவர்களை கொண்டு வந்திருக்கிறதேன்னு பார்த்து அவர் அற்புதம் என்ன செய்வார்? செய்வார். 2வது காண்பிக்க வேண்டியது என்னது? சவால். முதல்ல சாட்சி. கடைசியா ஒன்ன சொல்றேன். இதே அதிகாரத்தில் எலியா காண்பித்த அடுத்த ஒரு காரியம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். 3வது எலியா காண்பித்தது என்னது? சாதனையை காண்பிச்சான். எது? சோதனை இல்லை, எது? சாதனை. சாதிச்சு காண்பித்தான். ஒரே மனுஷனாய் சவாலை காண்பித்து சாட்சியை காண்பித்து இப்போ ஜனங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் பாகால் பின்னாலே அலைந்தவர்கள், பாகால் தீர்க்கதரிசி என்னெல்லாம் சொல்றாங்களோ அத்தனையும் கேட்டு அத்தனை காரியங்களை செய்தவர்கள் இப்போ முகங்குப்புற விழுந்து இதுவரைக்கும் பாகாலே தெய்வம் என்று சொல்லாதபடி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். சாதிச்சு காட்டினாமா? சாதனையை காண்பித்தான். எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து நம்ம சாதிச்சிருக்கிறோம். 91வது பண்டிகையை ஆசரிக்கிற தேவ பிள்ளையே. அசன பண்டிகை எத்தனை? அது வேற நம்பர் போட்டிருந்தேன், மறந்துட்டேன். 24. சரி, 91 ஆண்டுகள் ஆலயம் பிரதிஷ்டை செய்து விட்டோம். எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து நம்ம சாதிச்சு காட்டியிருக்கிறோம். ஒரு மனிதனாய் அத்தனை ஜனங்களும் கர்த்தர் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையை காண்பித்தான் எலியா. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. சொல்லுங்கம்மா, நீங்க தான் சொல்லணும். ஆமாம், இந்த கேட்குற நீங்கள் தான் சொல்லி எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும்? எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க?
ஜூலை மாதம் 12ஆம் தேதி ராத்திரி 9:45 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஜூலை மாதம் ஒரு ஆளாவது கேட்டீங்களே, சோத்திரம்மா, உங்களை வாழ்த்துக்கிறேன், நீங்கள் கொடா கொடியாக பெறுங்க. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 9:45 ஒரு ஃபோன், ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருந்து. அவர் தொடர்பு கொண்டு சொல்கிறார், உங்கள் நிஜம் டிவியை இப்போ இந்தியா முழுவதும் ஜியோ செட்டா பாக்ஸில் நம்ம நிஜம் டிவி வந்து இப்போ மே 28ஆம் தேதியிலேருந்து இந்தியா முழுவதும் ஜியோ செட்டா பாக்ஸில் 1588வது சேனல் நம்பரில் போகுது. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருந்து ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணுறார். அவர் பேர் வெங்கட்ராம ராவ். சொல்லுங்கள். ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஃபோன் பண்ணி, இப்போ ஒரு வார காலமாக நிஜம் டிவியை பார்க்குறேன், அதில் கொடுக்கப்படுகிற தாட்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் வருவேன், உங்கள் இடத்துக்கு வாரேன், உங்கள் கையால் ஒரு வேதாகமம் எனக்கு என்ன செய்யணும், தரணும், உங்கள் கையால் எனக்கு ஒரு வேதாகமம் தரணும். ஆமாம், எனக்கு சந்தோஷமாக இருந்து. அண்டை மாநிலத்தில் இப்போ தான் நம்ம மே 28 தான் போக ஆரம்பிச்சுது. அதுக்குள்ளே ஒரு நபர் ஃபோன் பண்ணி இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. ஒரு வார காலங்களுக்குள்ள அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறேன். அப்போ கேட்குறேன், நீங்கள் எங்கன்னா பண்ணுறீங்க? அவர் சொல்கிறார், நான் அர்ச்சகர். அல்லேலூயா. ஏன் இப்படி நீங்க ஒரு மாதிரி முழிக்கிய? நான் முந்தி அந்த கோயிலில் இருந்தேன், இப்போ இந்த கோயிலில் அர்ச்சகரா இருக்கிறையா? நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தைகள், வார்த்தைன்னு சொல்ல தாட்ஸ், அந்த செய்தியை அவர் என்ன சொல்றாரு, தாட்ஸ் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது, நான் எனக்கு ஒரு வேதாகமம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. இப்படி நீங்க எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க? இதை காண்பிச்சாதான் மழை வரும். இதை காண்பித்தால் மழையை கட்டளையிடுவார். நான் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி எத்தனை பேரை திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன், என் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிப்புக்குள்ள எத்தனை பேரை நடத்தி இருக்கிறேன், சொல்ல முடியுமா? இந்த சாட்சியை காண்பிக்க வேண்டும், இந்த சாதனையை காண்பிக்க வேண்டும். நம்ம சாதனை என்ன? 91 வருஷமாக இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடியாச்சு. ஆமாம், நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன், அதுக்கப்புறம் படித்தேன், வேலைக்கு வந்தேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, அப்புறம் எனக்கு பிள்ளை பிறந்துச்சு, என் பிள்ளைக்கு திரும்ப கல்யாணம் முடிஞ்சு, அவங்களுக்கு பிள்ளை இருக்குது. இது சாதனை இல்லை. ஆடு மாடும் கல்யாணம் முடிக்குது, பிள்ளை பக்குது. நாம எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம்? நம்ம என்ன சாதிச்சு காட்டியிருக்கிறோம்? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சவால் விடுகிறோமோ சாதனை ஆட்டோமேட்டிக்காக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், இந்த 91வது பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கிற தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சிலரையாவது கொண்டு வந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி எப்படியாகிலும் ரட்சிப்புக்குள்ள நடத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. இதை நம்ம செய்யணும், இதை நம்ம செய்யணும், இதை நம்ம செய்யணும். சாதனை அதுதான். கோபுரத்தை கட்டணும். பாருங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் என்ன இருக்குது, கோபுரம் இருக்குது. ஆமாம், 94 95 அந்த கோபுரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? நல்ல கோபுரம், பெரிய கோபுரம். நல்லா கவனிங்க, பெரிய கோபுரம். அந்த பகுதியில் அதான் பெரிய கோபுரம். பக்கத்து ஊரில் இப்போ ஒரு கோபுரம் அதை விட பெருசாக நினைச்சிட்டாவ, கட்டிட்டாவ. நல்லா கவனிங்க. எங்க பாஸ்டேட்னே வச்சுக்கிடுங்களா. சரி, பக்கத்தில் பெரிய கோபுரம் கட்டியாச்சு. இப்போ இந்த ஊரில் ஏற்கனவே கோபுரம், அந்த சைடில் முதல் கோபுரம் அதுதான். ஆமாம், நம்ம இந்த சைடு நாசரேத் சைடு அங்கெல்லாம் போனால் கோயில் கோபுரம்லாம் இருக்கும். அதே போல் அந்த 94 95 நினைக்க அந்த டைமில் அதுதான் பெரிய கோபுரம். இவங்க அந்த கோபுரத்தை இடித்து பாதியில் வெட்டி சைடில் ஒட்டி, அப்படிதானே, மேலே இடித்து சைடில் கொஞ்சம் ஒட்டி, அதை விட ஒரு அடியாவது மேலே என்ன செய்யணும்? என்ன சாதனமா இது? இதா சாதனை? இதா சாதனை?
எத்தனை பேரை கிறிஸ்துவின் மந்தைக்குள்ள சேர்த்தோம். நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற, பாதாளம் மூடப்படாமல் இருக்கிறது, இந்த பாதாளத்துக்கு தினமும் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை அந்த பாதாளத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு என்ன செஞ்சோம்? எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து சாதிச்சு காண்பித்தோம். ஒரு ஏக்கத்தோடு சொல்றேன் பாருங்க. முந்தி நமக்கு செப்டம்பர் மாதம்னா என்னது? நம்ம தென்னிந்திய திருச்சபையில் சுவிசேஷ பண்டிகை, சுவிசேஷ ஊழியம், எங்கள் பகுதியில் சாட்சி வார ஊழியம்னு சொல்லுவாங்க. முந்தி ஒரு மாதம் நடக்கும். அது குறைஞ்சி எத்தனை வாரமாச்சு? ஒரு வாரம். திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை சாயங்காலம் தோறும் கிராமங்களில் போய் டாக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் அறிவிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கே போயிருப்போம்? எல்லா சபையும் சேர்ந்து ஒரு சர்ச்சில் கூடி ஸ்தோத்திர கூட்டம் நடத்தி சாப்பாடு முடிச்சுட்டு வருவோம். அப்படி தானே? இப்போ அது இங்கே நடக்குதா? எங்கள் இடத்துல அந்த 7 நாள் இப்போ என்னதான் மாறிட்டு? ஒரே நாள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும். எந்த சர்ச்சிலும் ஜெபம் கிடையாது. ஒரு ஊருக்கு 3, இங்கே அப்படி தானே, வேன் தானே? 3 வேன். எல்லாம் காலையில் போகிற இடத்துல எங்கேயா ட்ராக்ஸ் கொடுத்துட்டு மத்தியானம் ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் போய் நிற்கிறோம். அவ்வளோ ஏறும். உண்டா இல்லையா? ஒரு அருவி இருக்கிற இடம், அல்லது ஒரு கடற்கரை இருக்கிற இடம், அல்லது ஏதாவது ஒரு தோப்புக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சுவிசேஷ பண்டிகை சோத்து பண்டிகையாக மாறிட்டு ஒரே நாளில். எங்கள் பாஸ்டேட்டில் நான் சொல்கிறேம்மா, இப்போ அதுவும் இல்லை. இப்போ 2 வருஷமாக அதுவும் இல்லை. 2 வருஷமாக அதுவும் இல்லை. அந்த ஒரு நாள் அந்த சுவிசேஷம் அறிவிச்சதும் இல்லை. அந்த நாளில் இதுவரைக்கும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர மாட்டான். அவனும் அந்த சோத்து பண்டிகை வந்திருப்பான். கோயில் 50 பேர் இருக்க மாட்டான். 10 வேனு 25 பேர் பார்த்தா எத்தனை பேர்? 250 பேர் ஒரு ஊரில் இருந்து, ஒவ்வொரு சபையிலேருந்து எத்தனை பேர்? 250 பேர். அன்னைக்கு ஆலயத்தில் ஆராதனை இருந்து 50 பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பிக்னிக் பண்டிகைக்கு 250 பேர் வர்றாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம சாட்சியை காண்பித்தால், சவாலை காண்பித்தால், கிறிஸ்துவுக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்து சாதனையை காண்பிக்கலாம். இந்த 3ஐயும் காண்பித்தான் எலியா. திரும்ப சொல்லுங்க, எது? சாட்சி. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கும் உள்ள தொடர்பு. அடுத்தது சவால், கர்த்தர் தெய்வம் என்கிற சவால். சாதனை, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆமா, நம்ம வாசிக்கலாம். 45ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 45ஆம் வசனம் சொல்கிறது, அதற்குள்ளாக, எப்போதும் போது எதற்குள்ளாக? சாட்சியை காண்பித்ததற்குள்ளாக, சவாலை காண்பித்ததற்குள்ளாக, சாதனையை காண்பித்ததற்குள்ளாக, இந்த 3ஐயும் காண்பித்ததற்குள்ளாக, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ காண்பி, நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். எப்போ எலியா ஆகாபுக்கு தன் சாட்சியை காண்பித்தானோ, தன் சவாலை காண்பித்தானோ, சாதிச்சு காட்டினானோ, அதற்குள்ளாக கர்த்தர் பெருமழையை கட்டளையிட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 91வது பண்டிகை ஆசரிக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற பக்கத்து கிளை சபைகளிலிருந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க இதை காண்பித்தால் கர்த்தர் உங்களுக்கு மழையை கட்டளையிடுவார். நீங்கள் காண்பிக்காத வரை கர்த்தர் மழையை பெய்ய பண்ண முடியாது. நீங்கள் காண்பித்தால் மழையை பெய்ய பண்ணுவார். மழை பெய்தால் உண்டாகாதவைகள் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தில், வாழ்க்கையில் முளைக்காதவைகள் முளைக்கும். வற்றி போனவைகள் மீண்டும் பெருக்கெடுத்து ஓடும். அல்லேலூயா. இருக்க இடத்துல அப்படியே எழுந்திருக்கலாமா? இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் வாழ்க்கையில் மழை இல்லாதபடி இருக்கிறது. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் மழை இல்லை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் மழை இல்லை. என்னுடைய வேலை விஷயத்தில் மழை இல்லை. இப்போ ஆண்டவர் தெளிவாக உங்ககிட்ட பேசியிருக்கிறார். நீ காண்பி, நான் கட்டளையிடுவேன். நீ காண்பி, நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை மறக்காதங்க. 1ஆம் வசனத்தை, நீ உன்னை காண்பி, நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபித்துட்டு ஐயா கையில் கொடுக்க போறேன். இந்த வார்த்தையின்படி நான் என் சாட்சியை காண்பிப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுவரைக்கும் என் சாட்சி நல்ல சாட்சியா இல்லை, இதுவரைக்கும் என் சாட்சி சரியா இல்லை. இன்றையில இருந்து நான் சாட்சியை காண்பிப்பேன். கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவை, கர்த்தருடைய ஆவியானவருக்கும் எனக்கும் உள்ள உறவை, ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவை, ஆலயத்துக்கும் எனக்கும் உள்ள உறவை, ஆலயத்துக்கும் எனக்கும் உள்ள உறவு, ஊழியத்தில் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை
நான் இன்னைக்கு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என் சாட்சியை காண்பிப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தரை குறித்து சவால் விடுவேன். எதை குறித்தோ சவால் விட்டனா, இன்றைக்கு நான் கர்த்தரை குறித்து சவால் விடுவேன். இயேசுவின் நாமத்தை குறித்து சவால் விடுவேன். நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்வேன், ஏதாவது செய்து சாதிச்சு காட்டுவேன். ஒரு ஆத்துமாயவாயாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து நடத்துவேன். என் வாழ்க்கையில உண்டாகாதவைகள் உண்டாக, முளைக்காதவைகள் முளைக்க, வற்றி போனவைகள் மீண்டும் ஓடத்தக்கதாய், மீண்டும் பெருகத்தக்கதாய் மழையை கட்டளையிடுங்கப்பான்னு சொல்றவங்க 2 கையையும் உயர்த்தி, இனி நான் சாட்சியை காண்பிப்பேன். இயேசுவின் நாமத்தை குறித்து சவாலை காண்பிப்பேன். கர்த்தருக்காக ஏதாவது செய்து ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி நான் சாதிச்சு காட்டுவேன். மழை பெய்ய பண்ணுங்கப்பா, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, என் எதிர்கால வாழ்க்கையிலே அந்த மழையை நீங்க பெய்ய பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. வாயை திறந்து கேளுங்கம்மா. சும்மா மௌனமா இருக்க நீங்க வரல, அதற்கு எங்களை கர்த்தர் கொண்டு வரல. நீங்க இப்போ வாயை திறந்து இந்த 3 காரியத்தில் அர்ப்பணித்து எப்ப அர்ப்பணிக்கிறீங்களோ அதற்குள்ளாக ஒரு பெருமழை உண்டாக போகிறது. எப்போ நீங்க இந்த காரியத்தை செய்றீங்களோ, இதை காண்பிக்கிறீங்களோ, அதற்குள்ளாக வானம் மேகங்களால் கருத்து பெருமழை உண்டானது போல உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. எது வற்றி போய் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியத்தின் மழை பெய்யட்டும் ஐயா. படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு என்கிற மழை பெய்வதாக. எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியோடு, திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்கிற மழை, திருமணம் என்கிற மழை இயேசுவின் நாமத்தில் பெய்வதாக. திருமணமாகி கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி உண்டாக்கக்கூடிய ஒரு பெருமழை பெய்வதாக. தொழிலில முன்னேற்றம் இல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வருமானங்கள் இல்லை, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், கடனுக்கு மேல் கடன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை நீ இதை காண்பிக்கும் பொழுது கர்த்தர் பெய்ய பண்ணுவா. தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா, பொருளாதார நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். யார் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி இருக்கிறார்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத போதை பழக்க வழக்கத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பு என்கிற மழை இப்பொழுது பிள்ளைகள் மேல பெய்வதாக. ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த திருச்சபையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்வதாக. அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்த என் ஆண்டவரே அதற்கேற்ற மழை பெய்யட்டும் ஐயா. இந்த பண்டிகை நாட்கள் எல்லா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி கொடுங்க. அப்பிரயோஜனமான நாங்கள் கடமையை செய்திருக்கிறோம். அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெருமழை உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் நின்று கொண்டிருப்போம். ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். காணிக்கை வேளை.
ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அருமையான சகோதரருக்கு நம்முடைய சேகரத்தின் சார்பிலையும் சபையின் சார்பிலையும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாடலிலே வழி நடத்தின அருமையான சகோதரர், பாடல்களை பாடின அருமையான சகோதரிகளை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நம்முடைய சேகரத்தின் பல சபைகளிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால கூடுதலாக அநேகர் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினமும் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். ஆகவே அனைவரும் உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே அருளி செய்த எல்லா நல்ல ஈவுகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேஷ்மாய் கர்த்தாவே, கோபாலசமுத்திரம் பகுதியிலே ஆண்டவர் கட்டி எழுப்பின ஆலயத்தின் 91வது ஆண்டு நாங்கள் ஆசரிக்கும்படி கிருபை செய்திருக்கிறேன். திருச்சபையின் பிள்ளைகளோடு சேகரத்தின் சபைகளின் மக்களாக ஊழியர்களாக ஒன்று கூடி உம்மை துதிக்கும் பாக்கியத்தை கொடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பிள்ளைக்காக செய்கின்ற டிவி ஊழியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை பாடலில் வழிநடத்தின அருமையான சகோதரருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதித்து பாடும்படியாக எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நீர் அழைத்து வந்தீர். இன்னும் வல்லமையாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் காணிக்கை பாடி நம்முடைய பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி நம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்காக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுபோல கர்த்தாவே, சேகரத்தின் பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்விலே தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய மழை இல்லையே, ஆண்டவரை நீ நேசிக்கிறாரா இல்லையா என்று சிந்திக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் உடைய ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டு உடைய பிள்ளைகள் மேலே மகிழ்ந்திருக்கத்தக்கதாக இந்த இடத்திற்கு வந்தேன். ஆண்டவரனோடு பேசினார், நான் மழைக்காக ஜெபித்தேன், ஆசீர்வாதமான மழையை என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் அருளி செய்தார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி அறிந்த உள்ளத்தோடு நாங்கள் செலுத்தியிருக்கின்ற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்ற அருமையான சபை ஊழியருக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, இந்த திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காகவும், முன்னின்று செய்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இரவேளையில் எங்களோடு தங்கியிரும். அதிகாலையில் துதிக்கு துதியோடு எழுந்திருக்கும்படியான பாக்கியத்தை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கிடவோம்.